வெல்கம் டு தங்கமுட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பேன் கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ரெசிபி. ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ண தேவையில்ல. நம்ம ஈஸியா செய்யலாம் இது. இதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ நான் வந்து சுகர வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கூட ஏலக்காய் ஒரு 3, சுக்கு ஒரு பீஸு போட்டு இத நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுடுறேன் பவுடர் மாதிரி. இப்போ வந்து நான் மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். எந்த கப் எடுக்கிறீங்களோ அத லாஸ்ட் வரைக்கும் மெஷர்மென்ட் யூஸ் பண்ணுங்க. இப்போ அந்த கப்லயே 1/2 கப்பு வந்து அந்த அரைச்சு வச்சிருந்த சுகர வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க கொஞ்சம் பெரிய கப்பா எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மில்க் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா அந்த தோசை மாவு பதத்துல இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த மாரி கட்டியாவும் இல்லாம, தண்ணியாவும் இல்லாம இப்படி எடுத்தாலே கீழ விழுற மாரி அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம இந்த வந்து மில்க்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஊத்தணும். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஈஸியா 2 டூ 3 மினிட்ஸ்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு மட்டும் தான் டைம் ஆகும். நம்ம செய்றதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு மேல ஆகாது. இப்ப இந்த மாரி வந்துருச்சு. இத வந்து நம்ம இந்த மாரி எடுத்து விடும்போது ஈஸியா ஃப்ரீ ஃப்ளோவிங்கா இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. இருந்தா கொஞ்சம் கட்டியா வந்துரும். இப்ப நான் இதுல வந்து தேன் ஊத்திக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேன் ஊத்திக்கிறேன். தேன் தான் கொஞ்சம் இதுக்கு டேஸ்ட்டும், கொஞ்சம் சாஃப்ட்னஸும் குடுக்குறது. 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்க ஊத்திக்கலாம். நான் 2 ஊத்திக்கிறேன். இப்ப வந்து ஒரு பேன்ல ஆயில் ஊத்திட்டு, இத ஒரு துணியால, இல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரால இத நல்லா தொடச்சு எடுத்துக்கணும். எண்ணெய இந்த மாரி தொடச்சு எடுத்துட்டு, நம்ம இத அந்த அந்த இந்த இந்த கரண்டில தான் நம்ம பண்ணணும். அந்த குழிக்கரண்டில வந்து எடுத்து ஒரு இத இப்போ இத க்ளோஸ் பண்ணி வச்சுர்றேன் லிட் வச்சு. இது பார்க்கும்போது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இப்ப இத நீங்க எடுத்து மாத்தி வச்சிரணும். இந்த கலர்ல வரும் இது. இது நீங்க கோதுமை மாவுல கூட செய்யலாம். மைதா மாவு வேண்டான்னா, கோதுமை மாவுல செய்யலாம். உங்களுக்கு செய்யும்போதே தெரியும் இது எவ்ளோ சாஃப்ட்டா வருதுன்னு சொல்ட்டு. இப்போ வந்து சூப்பரா இது ரெடி ஆயிருச்சு. இத வந்து நம்ம நியூட்டெல்லா இல்லன்னா ஜாம் கூட இத மிக்ஸ் பண்ணி 2ஆ இந்த மாரி சாப்பிடணும். இப்போ நான் இத 1 எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு பின்னாடி எடுத்து இதில வந்து நான் ஜாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நியூட்டெல்லா என்ன இருக்கோ பட்டர் இருந்தா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு செய்யுங்க. நீங்களும் மறக்காம இத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ சூப்பரா அந்த பேன் கேக் வந்து ரெடி ஆயிருச்சு. இத பார்க்கும்போது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.